ரெண்டாவது ஒரு விற்கிற கஸ்டமர் என்ன மனநிலையில கொடுக்கணும்னா, இது யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ண போறாங்க. லைக் இப்போ இதே நீங்க போய் கடையில கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2 பண்ணுவாங்க. ஒரு லெவல்ல உள்ள ஜுவல்லரிஸ் எல்லாமே இதை வாங்கி இமீடியட்டா மெல் பண்ணிடுவாங்க. எக்காரணத்தை கொண்டு விற்க மாட்டாங்க. இது ஒரு செக்மெண்ட். சில ஜுவல்லரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜுவல்லியே பாலிஷ் பண்ணி உங்ககிட்ட புதுசுன்னு வித்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த 2 மார்க்கெட் தான் அங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி வாங்குற தங்கத்தை? ஆக்சுவலி ஒரு கோல்டு எடுக்கிறோம். கோல்டு எடுத்த உடனே இதுல டிசைட் பண்றது என்னன்னா, இந்த பொருள் வந்து திருப்பி யூஸ் பண்ணக்கூடிய பொருளா, இது வந்து 916 தான் இருக்கா அப்படின்ற 2 விஷயத்தை கேட்டகரைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நாங்க சேல் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளும் 916 ஹால்மார்க் இருக்கணும். அது இல்லைன்னாலே நம்ம வந்து அதை பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து சில ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடியே ஓரளவுக்கு டேமேஜா இருக்கும். இந்த பொருளை திருப்பி ஒரு புது கஸ்டமர்கிட்ட கொடுத்தா வித்தின் 1 வீக்ல டேமேஜ் ஆயிடும். அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட்டை விற்கிறது இல்லை. நம்ம சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எப்படின்னா, மினிமம் அவங்க லைட் யூஸ் பண்ணி இது வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்கிற ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் தான் நம்ம சேல் விண்டோக்கே கொண்டு வரோம். அதுல வராத ப்ராடக்ட்டை மெல்ட் பண்ணி